அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்தியாவின் தேசிய கவியாக அறியப்படும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பல்வேறு பறவைகள், விலங்கினங்கள் இவற்றையெல்லாம் பற்றி அவ்வப்போது தம் பாடல்களிலே பாடினாலும் பாரதியார் பாடல் தொகுப்பிலே அவர் பறவைகளை பற்றி பாடியவை என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் சிட்டுக்குருவிகளை பற்றி தனித்த சிறப்போடு கூட பாடியிருப்பார். அவைகள் சுதந்திரமாக வானுலகத்திற்கு சென்று வருவது போலே எல்லா பகுதிகளிலும் சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும் அந்த காட்சியெல்லாம் பார்த்து, என்றாவது ஒரு நாள் இங்கே இறுக கட்டப்பட்டிருக்கும் நம்முடைய சுதந்திரமான சிறகுகளும் விடுபட்டு அதன் மூலமாக இந்தியர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், சுதந்திர இந்தியாவிலே சிறகடித்து பறக்கும்படியான இன்பத்தோடு கூடியதாய் ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பாடியிருப்பார். அந்த அளவிற்கு சுறுசுறுப்பிற்கும் சுதந்திரமாக தெரிவதற்கும் உவமை போலே நாம் சிட்டுக்குருவிகளை பார்க்கிறோம். மனிதர்கள் தம் உள்ளங்கைக்குள்ளே வைத்து அடக்கக்கூடிய அளவில்தான் அவைகளின் உருவம் இருக்கும் என்றாலும் அவை நடமாடக்கூடிய விதமே தம்முடைய சின்னஞ்சிறிய பாதங்களை அழுத்தி தத்தி தத்தி குதித்து தரைதளத்திலே அவை நடைபோடும் அழகும், நாம் யாராவது வருவதை அறிந்து கொண்டால் உடனடியாக அந்த பிஞ்சி இறக்கைகளை சிறகடித்து விரித்து வானிலே ஒரே தாவாய் பறந்து செல்லக்கூடிய பாங்கும் பார்க்கும் போதெல்லாம் நம் மனதினுள்ளே ஒரு விதமான இன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு வாய்ந்தவை. அதனால்தான் வீடுகளிலே நம்மோடு சேர்ந்து வாழும் ஒரு உறுப்பினர் போலே அந்த காலகட்டங்களில் சிட்டுக்குருவிகளை நாம் பார்த்து வந்தோம். அவைகள் மரங்களிலும் மரப்பொந்துகளிலும் அதிகம் வாழ விரும்புவதில்லை. அங்கே அவைகளை விடவும் வலிமை நிறைந்ததான வல்லூறுகள், பருந்து முதலியவை இவைகளை கொத்தி தின்றுவிடும் அபாயம் இருப்பதாலே சிட்டுக்குருவிகள் அதிகம் நம்மோடு நெருங்கி பழகத் தொடங்கின. அவற்றை நாம் நம்முடைய இல்லத்திலே வசிக்கும் ஒரு உறுப்பினர் போலே கருதத் தொடங்கியிருந்தோம். கிராமப்புறங்களிலே ஓட்டு வீட்டின் கூரையிலே 2 ஓடுகளுக்கு இடைப்பட்ட இடத்திலும் விதான பகுதியிலும் எங்கெங்கெல்லாம் இதுபோலே அதிகம் மக்கள் நடமாடாது உயரத்திலே இருக்கக்கூடிய பகுதிகளில் இவை முட்டையிட்டு குஞ்சு பொரித்து வாழ்க்கை வாழ்ந்து வந்தன. அதேபோல் அவைகளுக்கு தேவையான தானியங்களை நாம் வீட்டு முற்றத்திலும் மொட்டை மாடிகளிலும் காய வைப்பதெல்லாம் அந்த காலத்திலே வழக்கமாக இருந்தபடியால் அந்த தானியங்களை அங்கிருந்தே கொத்தி எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தாங்கள் ஜீவன் நடத்தலாம் என்ற எண்ணத்தில் இந்த சிட்டுக்குருவிகள் மனிதர்களோடு மிகவும் நெருங்கிய அளவிலே வாழத் தொடங்கின. ஆனாலும் இங்கே 1990களுக்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்கள், அறிவியல், பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, வாழ்க்கை முறை, வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவைகளாலே நாம் எத்தனை தூரத்திற்கு ஒரு பக்க விளைவாக பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதே போல் சிட்டுக்குருவிகளும் மிக அதிகமான அளவிலேயே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிட்டுக்குருவிகள் பாதிக்கப்பட்டு அவைகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து போனதற்காக சொல்லப்படும் காரணங்களில் சில, அந்த காலகட்டங்களிலே வீடுகளில் காற்று வசதியோடு கூடிய வீடுகள் அமைத்தார்கள். ஒரு சுவற்றை 2 பக்கமும் பகிர்ந்து கொண்டாலும் கூட அந்த வீட்டிற்கு நடுவே முற்றங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் உள்ளே வரக்கூடிய காற்று சுழன்று முடித்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. நகரமயமாக்கலில் ஒரு அளவில் நம்மால் கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு பல இடங்களிலே ஆக்கிரமிப்புகளாக வீடுகளெல்லாம் மாறிய பிறகு ஜன்னல் வைத்து வீடு கட்ட வேண்டியதின் அவசியத்தை கூட உணராதவர்களாக இந்த இடத்தில் தங்களுக்கான இடம் கிடைத்துவிட்டால் போதும் என்ற எண்ணத்திலே அடிப்படை சுகாதாரம், தங்கள் உடல்நிலையை பற்றிய கூட கவலை இல்லாமல், அதை பற்றிய சிந்தை இல்லாமல் ஜன்னல் வைக்காது வீடு கட்டும் அளவிற்கு நம்முடைய பேராசை நம்மை தள்ளி இருக்கிறது. அந்த அளவில் காற்று வசதி புக முடியாத இடங்களுக்குள்ளே சிட்டுக்குருவிகள் வாழ முடியாதபடியால் அவைகளின் எண்ணிக்கை குறைந்தன. அடுத்து இந்த சிட்டுக்குருவிகளுக்கு தேவையான தானிய வகைகள், கேழ்வரகு, சாமை, தினை முதலியவற்றை பெருமளவிலே நகர்ப்புறங்களிலும், இன்னும் சொல்லப்போனால் சமீப காலங்களிலே கிராமப்புறங்களில் கூட அவற்றின் பயன்பாடு, இந்த தானியங்களின் பயன்பாடு குறைந்துபட்டு போனபடியால், அவற்றை பற்றிய தேவை, அந்த தானியங்களின் தேவை குறைந்து போனபடியால் சிட்டுக்குருவிகளுக்கு அவைகளுக்கு தேவையான உணவு வகைகள் கிடைக்காமல் போனதும் மற்றொரு காரணமாக கூறப்படுகிறது. இன்னும் நான் வாசித்த போது அதிர்ச்சியடைந்த ஒரு முக்கிய காரணம், அந்த காலத்திலே நகர்ப்புறங்களிலும் சரி கிராமப்புறங்களிலும் சரி ஒவ்வொரு பகுதிக்கும் மளிகை கடை என்றொரு அமைப்பு இருந்தது.
அங்கே அந்த வணிகர் பெரிய பெரிய மூட்டைகளிலே அரிசி பருப்பு வகைகளை எல்லாம் குவித்து வைத்திருப்பார். அந்தந்த பகுதியில் இருக்கும் மளிகை கடைக்கு அந்தந்த பகுதியிலே இருப்பவர்கள் சென்று தங்களுக்கு தேவையான தானியங்களை சிறுக சிறுக பெற்று வந்து ஓரிரு வாரத்திற்கு தேவையானதை, அதிகபட்சம் போனால் ஒரு மாதத்திற்கான தேவையை வாங்கி வந்து சேகரித்து வைத்துக் கொள்வார்கள். அப்படி நாம் வணிகம் செய்ய சென்றோம் என்றால் நாம் கேட்கும் தானியங்களை எடையில் நிறுத்தி காகிதத்திலே சணல் கயிறு கொண்டு முடிச்சு போட்டு பொட்டலமாக அவர் நம் கையிலே கொடுப்பார். இது போன்ற பரிவர்த்தனைகளின் மூலம் அங்கே தானியங்கள் சிந்துவதும் சிதறுவதும் இயற்கையாக இருந்தன. ஆனால் சமீப காலங்களிலே இந்த மளிகை கடை என்ற அமைப்பே மிகப்பெரிய அளவில் குறைந்துபட்டு போனதாலேயும் இந்த சிட்டுக்குருவிகள் தங்களுக்கான உணவை தேடிக்கொள்வது இயலாமல் போனதாலேயும் இவைகளினுடைய எண்ணிக்கை குறைந்ததாக இது சார்ந்த ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டிருப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட அதிகமாக 2010-12 ஆண்டிற்கு பிறகு இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக மனிதர்கள், பொதுமக்கள் அலைபேசியினுடைய பயன்பாட்டை அதிகரித்தபடியால் இங்கே பல்வேறு அலைபேசி கதிர்வீச்சு, அதற்காக எழுப்பப்படும் உயரமான அந்த கதிர் கோபுரங்களிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு இந்த சிட்டுக்குருவிகளின் வாழ்வாதாரத்தை பெருமளவிலே பாதித்து அவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கான திறன் கூட அழிந்து போகும்படியாய், ஒருவேளை குஞ்சு பொரித்தாலும் அவை திறனற்றவைகளாக போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதையும் இது சார்ந்த ஆராய்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கும் ஆராய்ச்சியாளர்களும் தன்னார்வலர்களும் தெரிவிக்கிறார்கள். உணவு சங்கிலி என்ற ஒன்றை இயற்கை ஒரு காரணத்தால் தான் நம்மிடையே பரப்பி இருக்கிறது. அதிலே இந்த மிருகத்தை இந்த மிருகம் உண்ணும், இதை சார்ந்து இது வாழும் என்று ஒரு தொடர் சங்கிலி அமைப்பாகத்தான் இது இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. அதிலே நடுவிலே ஏதாவது ஒரு வகை உயிரினம் இல்லாமல் போய்விட்டால் அந்த இடத்தை நிரப்புவது மிகவும் கடினமான செயலாகிவிடும். அதற்கு முன்னும் பின்னுமாக அந்த சங்கிலியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் மிகுந்த ஆபத்திற்கு, பாதிப்பிற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இதிலே அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் மனிதர்களோடே இரண்டரக் கலந்து மனிதர்களுடைய உணர்ச்சிகள் போலே தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் சுறுசுறுப்பின் மற்றொரு பெயர் போலே சொல்லலாம் என்னும்படியாய் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகள் அதிகம் வீழ்ந்துபட்டு போனதற்காக இப்படி பல்வேறு காரணங்கள் அறியப்படுகின்றன. இந்த சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை வீழ்ச்சி என்பது நம்முடைய சமுதாயத்தில் இயற்கை வளங்களாக அறியப்படும் உயிரினங்களிலே மிக முக்கியமாக அதிக அளவில் நம்மோடே சேர்ந்து வாழ்ந்த ஒரு உயிரினத்தின் வீழ்ச்சியாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல், இயற்கையோடு நாம் எதிர்த்தட்டிலே நின்று விளையாடத் தொடங்கியதின் அறிகுறியாக இவற்றை பார்க்கிறோம். காலை வேளைகளிலே நாம் படுத்து எழுந்திருக்கும் பொழுது மணிக்கட்டுகள் அடிக்கக்கூடிய, கடிகாரங்கள் அடிக்கக்கூடிய ஒலியை விடவும் பறவைகள் எழுப்பக்கூடிய ரீங்காரத்தை கேட்டு பொழுது புலர்ந்ததை உணர்ந்து எழுந்த காலங்களை இப்போதும் வயதிலே மூத்தவர்கள் மிகுந்த இனிமையான காலங்களாக அவற்றை அசை போடுகின்றார்கள். அப்படி வாழ்ந்து பழகியவர்களுக்கு நகரத்தினுடைய இந்த இறுக்கமான சூழலிலே சிட்டுக்குருவிகள், இது போன்ற பறவை இனங்கள் இவைகளெல்லாம் மிகுந்த அளவிலே குறைபட்டு போனபடியால் வாழ்க்கை முறை என்பதே கூட, அதன் தரம் என்பதும் அதிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய உணர்ச்சிகளும் கூட தட்டுப்பட்டு போகக்கூடியதான ஒரு சூழ்நிலையை அறிகிறார்கள். உளவியல் ரீதியாக இது மனிதர்களுக்கு இயற்கை வழங்கக்கூடிய அற்புதமான உடல்நலத்திற்கு பாதிப்பு தராததான ரசனைகள் வீழ்ந்துபட்டு போவதற்கான காரணமாக, அதனுடைய ஒரு தொடக்கமாக இதை பார்க்க தொடங்குகிறோம். இந்த சூழ்நிலையில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துபட்டு போனபடியால் மக்களிடையே இது குறித்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் 2010 ஆண்டு சிட்டுக்குருவிகளினுடைய தன்மை, அவைகளினுடைய குணம், எண்ணிக்கை, அவைகளினுடைய அன்றாட வாழ்க்கை போக்கு இவற்றையெல்லாம் குறித்து ஆராய்ச்சி செய்து வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் சிலர் இந்தியாவிலிருந்து தொடங்கி 2010 ஆண்டு இந்த சிட்டுக்குருவிகள் குறித்து, அவற்றினுடைய முக்கியத்துவம் குறித்தும் மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தொடங்கினார்கள். இதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த தினம்தான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி சிட்டுக்குருவிகளுக்கான தினமாக அறிவிக்கப்பட்டு, அதுவும் தேசிய அளவில் என்று நில்லாது உலக அளவிலே இது மக்களிடையே சென்று சேரும்படியாக வேர்ல்ட் ஸ்பாரோஸ் டே, உலக அளவிலான சிட்டுக்குருவிகளின் தினமாக அறிவித்தார்கள்.
தமிழர்களோடு சங்க இலக்கிய காலத்திலிருந்தே இரண்டர கலந்தவைகள் சிட்டுக்குருவிகள். மனையுறை குருவி, உள்ளூர் குருவி, ஊருரை குருவி என்றெல்லாம் சங்க இலக்கியங்களிலே பாடப்படும் வீட்டளவில் வாழக்கூடிய சிட்டுக்குருவிகளும் ஊர்க்குருவிகளும் இப்படி பல வகைப்பட்ட குருவிகள் வானத்தை அலங்காரம் செய்து கொண்டு அவற்றின் அழகான ஒலி மூலமாக நமக்குள்ளே ஏதோ ஒருவித ரசனையை தூண்டி விட்டு கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலே இது போன்ற ஒலிகளை கேட்பதே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரம்மியமான உணர்வை நம்முள்ளே ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. அதனால் மனித மனங்கள் நல்ல வளத்தோடு கூடியவைகளாக இருந்தன. அவை இறுகிப்போவதற்கு காரணம், இறுகிப்போனால் வரக்கூடிய ஆபத்து முதலியவற்றையெல்லாம் நாம் சிந்தித்தால் இது போன்ற இயற்கை வளங்களை நாம் எந்தவிதமான அக்கறையும் இல்லாமல் சீரழித்தது நமக்கே பெரிய ஆபத்தாக விளையும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு உலகச் சிட்டுக்குருவிகளின் தினம் முதலிய கொண்டாட்டங்களின் மூலமாக இவற்றின் முக்கியத்துவத்தை நினைவுறுத்தி நம்மால் ஆன வகையிலே இந்த சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதற்கு தகுதியாக என்னெல்லாம் செய்யலாம் என்பதை குறித்து விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். அவைகள் பெரும்பாலும் வீடுகளிலே வசிக்கக்கூடியவை ஆனபடியால் அவைகளுக்கு தேவையான தானியங்களை, தண்ணீர் முதலியவற்றை நாம் வலியச் சென்று வழங்கத் தொடங்கினால் நம்முடைய வீட்டு மொட்டை மாடியையும் உயரமான பகுதிகளையும் அவை நாடி வருவதற்கு வாய்ப்பாக அமையலாம் என்று கருதுகிறார்கள். அதற்காக வேண்டி நம் வீட்டு பலகணி, ஜன்னல் முதலியவற்றிலே சிறிய அளவிலான கோப்பைகளிலே தண்ணீர் நிரப்பி வைப்பது, அதுவும் கோடைக்காலம் எதிர்வரும் காலம் என்பதால் இந்த கால சூழலில் அவைகளுக்கு தாகம் தணிக்கவும் உடல் சூட்டை தணித்து கொள்ளவும் தேவைப்பட்டால் அதிலே வந்து உட்கார்ந்து தங்களுடைய உடம்பிற்கு குளிர்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் அளவிலும் அங்கே பானைகள் அல்லாது பறந்து விரிந்திருக்கக்கூடிய பாத்திரங்களிலோ தட்டுகளிலோ தண்ணீர் சேகரித்து வைப்பது, அதற்கருகே ஒரு சின்ன குடுவையிலாவது அவைகள் கொத்தி தின்னக்கூடிய தானிய வகைகளை வைப்பது, இவைகளெல்லாம் அந்த சிட்டுக்குருவிகளுக்கு இயற்கையாக நாம் ஏதோ ஒரு விதத்தில் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தை தூண்டும் விதமாக இருக்கும். இது போன்ற எளிமையான முயற்சிகளிலே தனிநபர்கள், தன்னார்வலர்கள், மனிதர்கள் நாம் ஈடுபட்டால் அவை வளர்ந்து வளர்ந்து பெரிய அளவிலான மாற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்தும், சமுதாயத்திடையே ஏற்படுத்தும் என்று நாம் நம்பத் தொடங்கலாம். இதே காலச்சூழலில் பள்ளி கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓவியப் போட்டி, இது குறித்து விழிப்புணர்ச்சிக்காக வேண்டி பேச்சு போட்டி, பதாகைகள் வடிவமைப்பது குறித்து போட்டி, இவைகளின் மூலம் இதை பற்றிய அக்கறையை, இதை பற்றிய எண்ண ஓட்டத்தை அவர்களுக்கு நாம் கடத்த முடியும் என்ற நம்பிக்கையிலே இது சார்ந்த போட்டிகளையும் பள்ளிகள், கல்லூரிகள் நடத்தத் தொடங்கி இருக்கிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ ஒரு கருப்பொருளை முன்னிறுத்தி சிட்டுக்குருவிகள் குறித்த ஒருவித விழிப்புணர்ச்சியை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்காக இந்த தினத்தை தனியார் அமைப்புகள் முன்வந்து, தனிநபர்கள், ஆர்வலர்கள் தொடங்கி அது இன்று உலக அளவிலே பேசுபொருளாயிருக்கிறதென்றால் அது உண்மையில் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இதுபோன்ற ஆர்வலர்களுக்கு கிடைத்த வெற்றியாகவே நாம் பார்க்கலாம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை நாமும் ஏதாவது ஒரு சிட்டுக்குருவிக்கு தானியங்களையும் தண்ணீரையும் வழங்கி கொண்டாடத் தொடங்குவோம். உலகம் எல்லா தரப்பு உயிரினங்களுக்கும் ஆனதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.